Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாங்கள் டெல்லிக்கு வந்தாலே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயம் ஏற்படுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் பயத்தில் இருக்காருன்னு தெரியுது. நாங்களாம் டெல்லிக்கு வந்தாலே அவர் பயப்படுறாருன்னு தெரியுது. இப்போ போய் என்ன தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை பெற்று தர மாட்டார்களான்னு. நீங்கள் டெல்லியோட சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் குழாயடி சண்டை மாதிரி அவர்கள்ட்ட போடுறப்ப தேர்தல் ஆணையம் நோட்டிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி நிதியை பெற்று தர முடியும்? இது தேர்தல் காலம், தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நாங்கள் தேர்தலை எப்படி திமுக வீழ்த்துவதற்கான எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பற்றி தான் நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிங்கிறாங்களே, இந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு மேல் நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 2004லேருந்து 2014 வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்ப 3 லட்சம் கோடி தான் பணமே வந்திருக்கு. இந்த பணங்களை ஒழுங்காக அந்த ஸ்கீம்ஸை அங்கே நடைமுறைப்படுத்துவதை விட்டு இப்போ ஆதி திராவிட நலனுக்கும் மலைஜாதி மக்களுக்குமான எஸ்டி எஸ்சிக்கான நிதியை இவர் 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்து அள்ளி அடிச்சுட்டாரு. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, கடத்தாங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி, அது மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி இவங்க நிதி ஆளுமையை அவர்கள் சரியாக செயல்படாமல் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபரில் ஊழல், போஸ்டிங்கில் ஊழல், என்ன கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்காததுனால சென்னை உயர்நீதிமன்றமே அதில் நடவடிக்கை சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தலையில் கூட்டியிருக்கு. இதே மாதிரி இருக்கிறப்ப அவர் டெல்லியை கண்டா பயப்படுறது, ஏன்னா அவங்க தவறு செய்தவர்கள் பயப்படுவாங்க, அதனால டெல்லிக்கு பற்றி பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குங்கிறத எல்லோருக்கும் தெரியும். அதனால் அவர் பயத்தில் இது டெல்லிக்கும் திமுகவுக்கான போட்டிங்கிறாரு. அப்படி கிடையாது. இப்போ சிஎஸ்கேல தலைமை தாங்கிறதே தோனி. கரெக்டா நான் சொல்றது? இல்ல அதனால நீங்க இல்ல சிஎஸ்கே தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில் இருக்கு, அதுக்கு தலைமை தாங்கிறது தோனி. அதில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு, அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படிலாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில் இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். அதனால இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டு எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி.